Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 arithmetic expressions. இதுல நம்ம first பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா section 2.1 simple expressions. So simple expression என்னன்னு first understand பண்ணிக்கலாம். You may have seen mathematical phrases like 13 plus 2, 20 minus 4, 12 into 5 and 18 divided by 3. So இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம்ல, ரெண்டு நம்பர் கொடுத்து ஆட் பண்றது, சப்ராக்ட் பண்றது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் தான் மேத்தமேட்டிக்கல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் such phrases are called arithmetic expressions. So இது எதுவுமே நம்மளுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி நேம் இருக்குன்னு மேபி நீங்க இப்ப கேள்விப்படலாம், ரைட்டா? சோ இது எல்லாமே என்னது 13 plus 2, 20 minus 4 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம arithmetic expressions ன்னு சொல்லுவாங்க. ஓகே, every arithmetic expression இப்ப 13 plus 2 ஒரு arithmetic expression-ஆ, every arithmetic expression has a value which is the number it evaluates to. So every expression-க்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? இப்ப 13 plus 2 ஓட வேல்யூ என்ன? 15. ஓகே, இது ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ எவ்ரி எக்ஸ்பிரஷனுக்கு எவால்வேட்னா அந்த பிளஸ் சிம்பிள் இருந்தா ஆட் பண்றது, மைனஸ் சிம்பிள் இருந்தா சப்ராக்ட் பண்றது, அதுதான் எவால்வேட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 13 plus 2 is 15. திஸ் எக்ஸ்பிரஷன் கேன் பி ரீட் ஆஸ் 13 plus 2. இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? 13 plus 2 ரீட் பண்ணோம் இல்லையா? அதுதான் இவங்க வேர்ட்ஸ்ல சொல்றாங்க. இது இப்படியும் சொல்லலாம், இல்லனா பிளஸ்க்கு என்ன சொல்லலாம்? the sum of 13 and 2. so sum of 13 and 2 ன்னு சொல்லலாம், இல்ல டைரக்டா 13 plus 2 அப்படினும் நம்ம ரீட் பண்ணலாம். we use the equality sign. equality sign என்னது? இந்த equal sign தான் equalityன்றாங்க, to denote the relationship between an arithmetic expression and its value. so இந்த equal sign நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகுதுன்னா, இந்த arithmetic expressionக்கும் இந்த expression evaluate பண்ண ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அது ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப்பா தான் இந்த ஈக்குவல் சைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே சேம் தான், 13 plus 2 ஆனாலும் 15 ஆனாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் தான் இந்த ஈக்குவாலிட்டி சைன். ஓகே, இப்போ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு சிம்பிள் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1, மல்லிகா ஸ்பென்ஸ் ₹25 every day for lunch at school. ஸோ மல்லிகா என்ன பண்றாங்க? எவ்ரிடே டெய்லி ஸ்கூல்ல வந்து லஞ்சுக்கு ₹25 ஸ்பெண்ட் பண்றாங்க. Write the expression for the total amount she spends on lunch in a week from Monday to Friday. So இவங்க என்ன கேக்குறாங்க? நம்ம இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும், ஆன்சர் கேட்கல. ஸோ இவங்க வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் இந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனா இந்த வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனா நம்மள ரைட் பண்ண சொல்றாங்க. ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டோட்டல் அமௌண்ட் she spends on lunch in a week from Monday to Friday. Monday to Friday னா எத்தனை டேஸ் வருது? 5. அப்போ ஃபர்ஸ்ட் டே மண்டே வந்து ஒரு ₹25 ஸ்பெண்ட் பண்றாங்க, டியூஸ்டே ஒரு 25, வெனஸ்டே ஒரு 25, தேர்ஸ்டே ஒரு 25 அண்ட் ஃப்ரைடே ஒரு 25. அப்போ 25 plus 25 plus 25 இந்த மாதிரி 5 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது நம்ம ரிப்பீட்டட் அடிஷன் நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லையா? the expression for the total amount is 5 into 25. இந்த 5 எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே டோட்டலா 5 days, ஈச் டேக்கு 25 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதனால தான் 5 into 25. so that is 5 into 25 is 5 times 25 அப்படின்னு சொல்லலாம், or the product of 5 and 25 ன்னு சொல்லலாம். ஓகே, சோ இது எக்ஸ்பிரஷனா நம்மள ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் எக்ஸாம்பிள் 1ஓட இந்த ரெண்டு லைன்ஸ் தான் ஆன்சரே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் ஹாவ் த சேம் வேல்யூ. டிஃப்ரெண்ட் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ஆனா நம்ம சிம்பிளிஃபை பண்றப்போ அது சேம் ஆன்சரா இருக்கும். அப்போ எவ்ரி நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, எவ்ரி நம்பர். இப்போ அந்த மாதிரி இங்க ஒரு நம்பர் 12க்கு, ஓகே, ஹியர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் த நம்பர் 12. இங்க வந்து நம்பர் 12க்கு மல்டிபிள் வேஸ்ல நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி இங்க காட்டியிருக்காங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இது இந்த 4 வேஸ் தான் இல்ல,
real ways we can express, infinite ways we can express. Okay, using two numbers and any of the four operations. So for arithmetic operations anale plus minus multiplication and division, right? இந்த மாதிரி so இந்த arithmetic expression form பண்றதுக்கு இந்த arithmetic இந்த four operationsமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். so இங்க பாருங்க 10 plus 2, so 12ல 10 plus 2 னு ரைட் பண்ணலாம், 15 minus 3 னு ரைட் பண்ணலாம், 3 into 4 னு ரைட் பண்ணலாம், 24 divided by 2 னு ரைட் பண்ணலாம். all four symbols யூஸ் பண்ணி இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. okay, so just to show example ஒரு நம்பர் வந்து எப்படி டிஃபரெண்ட் வேஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஹேஸ் அ எக்ஸாக்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். பட் நம்ம எவ்ரி நம்பர் கேன் பி ரிட்டன் இன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்ம ரைட் பண்ணலாம். பட் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் வேல்யூ. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். choose your favorite number and write as many expressions as you can having the value. okay, இப்போ இங்க எப்படி நம்பர் 12க்கு ரைட் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, I will take the number 6 எடுத்துக்கலாமா, நம்பர் 6, இல்ல நீங்க 100 கூட எடுத்துக்கலாம், லார்ஜர் நம்பர், எனி நம்பர் யூ கேன் சூஸ். ஓகே, லெட் மீ டேக் 100. இப்போ இந்த 100 வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம will try to express it. so different waysல இங்க பாருங்க, இந்த 100 வந்து 50 plus 50 ஈஸியா ரைட் பண்ணிடலாமா, இந்த மாதிரி ரைட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு, இப்போ சப்ராக்ஷன்ல நான் ரைட் பண்றேன், 150 minus 50 இப்படியும் ரைட் பண்ணலாமா, இதுவும் ஈக்குவல் தானே. ஈக்குவல் டு this same 100 I can express in terms of multiplicationல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 50 into 2 நம்ம மல்டிப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாமா. நெக்ஸ்ட் 200 divided by 2. ஓகே, 4 டிஃபரெண்ட் வேஸ்ல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் கூட நிறைய வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்பேரிங் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, ஆல் மேத்தமேட்டிக்கல் ஃப்ரேசஸ் வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அண்ட் ஒரு செனரியோ கொடுத்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா அவங்க ரைட் பண்ண சொன்னாங்க. மல்லிகா அந்த கேன்டீன் அந்த சம்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்தா அது எப்படி மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா நம்ம வந்து மாத்தலாம் அப்படின்றது நம்மளுக்கு இதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், எவ்ரி நம்பருக்கு வந்து நம்ம மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகே, நம்மளும் ஒரு ஓனாவும் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்பேரிங் எக்ஸ்பிரஷன்ஸ். நார்மலா ஒரு 2 நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, இப்போ 5 and 7 which is greater number 7, இதுதான் கம்பேரிங். கம்பேரிங்ன்றது என்ன, நீ பெருசா நான் பெருசா அப்படின்றது தான் கம்பேரிங். இல்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா, இது எல்லாமே கம்பேரிங். இத நம்பர்ஸ்லயும் நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா, இப்போ அதே தான் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, அந்த ஜென்ரலா கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் என்ன, இப்ப நீ பெருசா நான் பெருசான்றது வேர்டிங்ஸ்ல சொல்லுவோம், இதுதான் பெருசு இதுதான் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் வந்து இங்க ரைட் பண்ணிருக்காங்க பாரு, ஈக்குவல், இந்த சிம்பிள் வந்து லெஸ் தென், இது வந்து கிரேட்டர் தென். இப்போ ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஐ வில் டெல் யூ ஒன் ஈஸி வே டு ரிமெம்பர். இந்த சிம்பிளுக்கு வந்து யாருக்குமே டவுட் இருக்காது, இது வந்து ஈக்குவல் சிம்பிள், இதுல யாருக்குமே டவுட் இருக்காது. இந்த சிம்பிள் வந்து லெஸ் தென் சிம்பிள் இப்படி வருது இல்லையா. சோ இது சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெனரலா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆகும், கிரேட்டர் தென் வந்து லெஸ் தென் ஆகும் ரீட் பண்ற ஹேபிட் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். சோ இங்க பாருங்க, லெஸ் தென், LESS, இது வந்து லெஸ் தென் சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் L இருக்கு இல்லையா, இந்த L தான் நம்ம இப்படி பெண்ட் பண்ணி ரைட் பண்றோம், கிராஸா ரைட் பண்றோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல் தான் கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க, அப்போ நீங்க மிஸ்டேக் மேக் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லா அதுதான் இப்படி பெண்ட் ஆகி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு ரிமெம்பர் எவ்ரி டைம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இது லெஸ் தென் சிம்பிள். அண்ட் இந்த பேர்டே இருக்கு இல்லையா, இது வந்து இது எல் ஷேப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகல, இதுதான் எல் ஷேப் கிட்ட வருது. அப்ப ஆப்வியஸா இது எல் ஷேப் இல்லைன்னா இது கிரேட்டர் தென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தான் நம்ம நம்பர்ஸ்ல நீ பெருசா நான் பெருசான்னு யூஸ் பண்றதுக்கான
சிம்பிள்ஸ். ஸோ இது எந்த சைடு ஓப்பனிங்ல இருக்கோ, ஓகேவா, இது வந்து இந்த பேர்ட் ஐ வந்து எந்த சைடு ஓப்பனிங்ல இருக்கோ அதுதான் நம்ம லார்ஜர். ஓ இவ்ளோ பெருசா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற மாதிரி நம்ம அந்த சைடு எந்த வேல்யூ பெருசோ அந்த சைடு வந்து மவுத் ஓப்பன்ல இருக்கணும். இது வந்து பேர்ட் ஐன்றதே பேர்டோட மவுத், crocodileோட மவுத், அதுதான் நம்ம மீன் பண்றோம் ஜென்ரலாவே. ஸோ அந்த நம்பருக்கு டுவர்ட்ஸ் ஃபேவரா இருக்கிற சைடுல நம்ம ஓபன் பண்ணணும். Okay, so now as we compare numbers using equal, less than and greater than signs, we can also compare expressions. நம்ம எப்படி numbers compare பண்ணோமோ அதே மாதிரி expressions கூட compare பண்ணலாம். Okay, we compare expression based on the values and write the equal to, greater than or less than sign accordingly. For example, இங்க பாருங்க, நம்மளுக்கு left sideல ஒரு expression இருக்கா, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அண்ட் ரைட் சைட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல விச் இஸ் கிரேட்டர் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். 10 plus 2 ஓட வேல்யூ என்ன, 12. 7 plus 1 ஓட வேல்யூ என்ன, 8. அப்போ கம்பேரிங் 12 and 8 விச் இஸ் கிரேட்டர், 12 தானே கிரேட்டர். அப்போ பர்த்டே வந்து 12 சைடுக்கு ஓப்பன்ல இருக்கிற மாதிரி நம்ம ரைட் பண்ணோம். ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் 12 கிரேட்டர் தென் 8. ஓகே, சோ அதே தான். அப்போ 12 வந்து எந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது, 10 plus 2. அப்போ 10 plus 2 தான் கிரேட்டர் கம்பேரிங் 7 plus 1. ஓகே, சோ நம்பர்ஸ்க்கு என்னவோ அதே வேல தான் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம். சோ அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. because the value of 10 plus 2 12 is greater than the value of 7 plus 1 8. அதே மாதிரி similarly 13 minus 2 less than, பாருங்க 13 minus 2 less than 4 into 3 கொடுத்திருக்காங்க. இது எப்படின்னா 13 minus 2 ஓட வேல்யூ என்ன, 13 minus 2 ஓட வேல்யூ வந்து 11. 4 3s are 12. இப்ப கம்பேரிங் 11 and 12 which is greater, 12 தானே கிரேட்டர். அப்போ பர்த்டே வந்து டுவர்ட்ஸ் 12ல தானே ஓபன் ஆகணும். அப்போ அதே தான் இங்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் அப்ளை பண்றாங்க. 12 கொடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து 4 into 3. அப்போ 4 into 3 சைட்ல தான் அது ஓப்பனிங்ல இருக்கணும். இப்போ first we have figure it out. First sum, fill in the blanks to make the expression equal on both sides of the equal sign ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கம்ப்ளீட்டா இல்ல. பட் ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால இங்க என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ இங்க நம்ம வர வைக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எனி ஒன் ஆஃப் த சைட், எய்தர் லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க. அதோட வேல்யூ என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ நம்ம ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ வர மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 13 plus 4. 13ம் 4ம் ஆட் பண்ணா, பிளஸ்ன்றது அடிஷன் தானே, 13ம் 4ம் ஆட் பண்ணா வாட் இஸ் த வேல்யூ, 17 தானே. அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, 17. இப்போ நம்மளுக்கு ரைட் சைட்ல வந்து ஒரு blank இருக்கு, ஒரு டேஷன் கொடுத்திருக்காங்களா, ஒரு blank இருக்கா, +6. அப்போ நம்ம இங்க வேல்யூ ஏதோ ஒரு நம்பர் கூட 6 ஆட் பண்ணா நம்மளுக்கு சேம் 17 வரணும். அப்போ எந்த நம்பர் கூட வந்து நம்ம 6 ஆட் பண்ணா நம்மளுக்கு 17 வரும் அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ எந்த நம்பர் கூட வரும், 11 ஆட் பண்ணா தானே 11 plus 6 17 ஆகும். அப்போ இங்கேயும் 11 plus 6 17, 13 plus 4 17, ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால ஈக்குவல் சைன் இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சா. இப்போ அதே மாதிரி இங்க 22 plus டேஷ் கொடுத்திருக்காங்க blank. ஓகே, அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்றது ரைட் சைட்ல ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. அது பாருங்க, 6 into 5. 6 into 5 ஓட வேல்யூ என்ன, 30. ஓகே, 6 into 5 வந்து 30. ஓகே, இப்போ இந்த வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கம் டு த லெஃப்ட் சைட். இப்போ லெஃப்ட் சைட்ல ஆல்ரெடி 22 இருக்கு. இப்போ 22 கூட நம்ம எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணா 30 வரும்ன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தட் இஸ் 30 minus 22 பண்ணுங்க. ஸோ ஹவு மச் டு பி ஆடட், 8. அப்போ 22 கூட 8 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 30 வரும். அப்பதான் இது ரெண்டுமே ஈக்குவல். 22 plus 8 30, 6 into 5 30. அப்பதான் நம்மளுக்கு ஈக்குவல், பேலன்ஸ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இங்க C1 பாருங்க, லெஃப்ட் சைட்ல தான் blank இருக்கு, ரைட் சைட்ல தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. பட் வாட் இஸ் த ரைட் சைடு எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 64 divided by 2. 64 2 டிவைட் பண்ணா how much you will get, 32 வருதா. ஓகே, சோ இங்க 8 இன்டூன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 8 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு
32 வரும். 8 டேபிள் தெரியும் இல்லையா? 8 4 times 32. அப்போ இங்க 4 வரும். Now next one. இங்க டைரக்டா 25 இருக்கு. இப்போ 34 கூட எந்த வேல்யூ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா 25 வரும். சோ அதுதான் நம்ம செக் பண்ணணும். சோ இது நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தானே இருக்கு. சோ which is 9. 34 minus 9 தான் நம்மளுக்கு 25. சோ இதெல்லாம் தான் ஆன்சர். நான் பிளாங்க்ல ரைட் பண்ணிருக்கேன்ல, அதெல்லாம் தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த செகண்ட் ஒன். செகண்ட் ஒன், arrange the following expressions in ascending. Ascending னா மீனிங் என்னன்னு அவங்களே கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல, which is increasing order. That is small numberல இருந்து greater numberக்கு அரேஞ்ச் பண்ணணும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம டைரக்டாவே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஈச் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம எவால்வேட் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன்ல இருக்கிற ஈச் ஒன்னுக்கு நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் 67 minus 19. ஸோ நம்மளுக்கு 48 ஆன்சர் வருதா? 48 வேல்யூ வந்து 48. நெக்ஸ்ட் 67 minus 20 we have. 67ல இருந்து 20 சப்ராக்ட் பண்ணா we will get 57 and 40. ஸோ 20 இல்லையா, அப்போ 47 நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் 35 plus 25 ஆட் பண்ணணும். ஸோ we will get 60. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 into 11 மல்டிப்ளை பண்ணா we will get 55. நெக்ஸ்ட் 120 divided by 3. So which is 40. 3 4 times 12 and 0 அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ 40. சரி, இப்போ ஈச் எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேல்யூஸ்ல அசெண்டிங் ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ அவுட் ஆஃப் இந்த 5 ரிசல்ட்ஸ்ல விச் இஸ் லீஸ்ட் ஒன். அசெண்டிங்னா என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர்ல ரைட் பண்றது. தட் இஸ் ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பரா ரைட் பண்றது தான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அவுட் ஆஃப் ஆல் திஸ் 5 ரிசல்ட்ஸ் நம்மளோட லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40யா? அப்போ ஃபர்ஸ்ட் 40 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 40க்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிக்கர் நம்பர் நம்ம ரைட் பண்ணணும். 40 விட நெக்ஸ்ட் பிக்கர் நம்பர் என்ன? இந்த அவுட் ஆஃப் 4 ரிமைனிங் 4 வேல்யூஸ்ல 47. 40 விட 47 கிரேட்டர். நெக்ஸ்ட் 47 விட நெக்ஸ்ட் கிரேட்டரா இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ரிமைனிங் 3 வேல்யூஸ்ல பார்க்கணும். 48 60 55ல. ஸோ 48ஆ? ஸோ ரைட் 48. நெக்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ 55. நெக்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ 60. ஓகே, ஸோ ஆல் 5 வேல்யூஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? அரேஞ்ச் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கேட்குறாங்க. இப்போ 40 என்ற வேல்யூ எந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது? இந்த எக்ஸ்பிரஷன் இ, தட் இஸ் 120 divided by 3. ஸோ 40க்கு பதிலா 120 divided by 3 and ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 47. 47ஓட எக்ஸ்பிரஷன் என்ன? 67 minus 20. நெக்ஸ்ட் 48ஓட எக்ஸ்பிரஷன் 67 minus 19. நெக்ஸ்ட் 55ஓட எக்ஸ்பிரஷன் 5 into 11. நெக்ஸ்ட் 60ஓட எக்ஸ்பிரஷன் 35 plus 25. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, கொஸ்டின்ல ஆக்சுவலா என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அது எக்ஸாக்டா நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஷனோட ஃபைனல் ஆன்சர்ஸை நம்ம ரைட் பண்ணாம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. Now we can move on to the next part. Example 2, which is greater. So okay, இங்க ரெண்டு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த சைடு ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் இங்க ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் which is greater ன்னு சொல்லிட்டு அவங்களே ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Imagining a situation could help us answer this without finding the values. இப்போ நம்ம which is greater அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஆக்சுவலா வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? இதுவுமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்பேர் பண்ணோம். இந்த அவுட் ஆஃப் 5ல விச் இஸ் லீஸ்ட் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்.
இவங்க என்ன சொல்றாங்க, வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் கால்குலேஷன். இப்போ 1023 + 125 ஆட் பண்ணாம நம்ம அப்படியே கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், ராஜா had 1023 marbles and got 125 more today. ஸோ ராஜா கிட்ட ஃபர்ஸ்ட் எவ்வளோ மார்பிள்ஸ் இருந்திருக்கு, 1023 மார்பிள்ஸ் இருந்திருக்கு. அடிஷ்னலா இன்னைக்கு அவங்க கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா 125. ஸோ ஆல்ரெடி 1023 இருக்கு, இப்போ அடிஷ்னலா 125 மார்பிள்ஸ் இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, நவ் he has 1023 + 125 marbles. ஸோ அது மேத்தமேட்டிக்கல், இந்த ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்தது. இங்க எக்ஸ்பிரஷனா சொல்லியிருக்காங்க 1023 + 125 சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ஜாய் had 1022 marbles and got 128 more today. ஸோ அதே மாதிரி ஜாய் கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருந்துச்சு, 1022 மார்பிள்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் அதிகமா வந்திருக்குன்னா 128 மார்பிள்ஸ் அதிகமா வந்திருக்கு. அப்போ அவங்க இது இந்த ஸ்டேட்மெண்டோட எக்ஸ்பிரஷன் தான் now he has 1022 + 128 marbles. Who has more? இதுதான் கொஸ்டின். இங்க இருந்து இது வரைக்கும் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் கால்குலேஷன் நம்ம விச் இஸ் கிரேட்டர் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா, அதுக்கு this situation can be represented as shown in the picture on the right. ஸோ நம்ம ரைட் சைட்ல இந்த எல்லோ கலர்ல இங்க ஒரு ரைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் பிக்சர்னு சொல்றாங்க. இது ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்குன்றாங்க. டு பிகின் வித் ராஜா had one more marble than joy. Day 1. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட எத்தனை மார்பிள்ஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 1023. ஜாய் கிட்ட எத்தனை மார்பிள்ஸ் இருந்துச்சு, 1022. அப்போ இந்த ரெண்டு நம்பர் பாத்தீங்கன்னா 1022, இங்க 1023. அப்ப கம்பேரிங் ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்றப்போ ராஜா கிட்ட 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, அந்த 1 எக்ஸ்ட்ராவை இந்த 1023 இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்க. 1022 + 1 அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பேரிங் ஜாய் கூட கம்பேர் பண்றப்போ ராஜா கிட்ட 1 அடிஷ்னலா இருக்கு, ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் டே. ஓகே, ராஜா கிட்ட எத்தனை மார்பிள்ஸ் அதிகமா வந்திருக்கு, 125 மார்பிள்ஸ் அதிகமா வந்திருக்கு. அப்போ 125 அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜாய் கிட்டயும் சேம் 125, அதை விட கம்மியா 125 விட அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா அடிஷ்னலி 3 மோர். அப்போ இங்க நம்ம 128 என்ன பண்றாங்கன்னா இங்க 125 அடிஷ்னலி 1 + 1 + 1. இப்போ இது கூட தான் கம்பேர் பண்றாங்க. ஓகே, இங்க 1022, இங்கேயும் 1022, இங்க ஒரு 125, இங்க 125. 1 1க்கு 1 1 கேன்சல். ஓகே, அப்போ ரிமைனிங் அடிஷ்னலா யார்கிட்ட அதிகமா இருக்கு, 2. அப்போ ஜாய் கிட்ட தான் நிறைய மார்பிள்ஸ் இருக்கு. விச் இஸ் கிரேட்டர்ன்றப்போ 1022 + 128. இந்த பிகர் நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்றதுக்கு பதிலா இந்த 1 1 இருக்கு இல்லையா, ஸோ தட் மீன்ஸ் இங்க 3 1s இருக்கு, இங்க 3 இங்க 1 தான் இருக்கு. இப்போ 1 3 கம்பேர் பண்றப்போ விச் இஸ் கிரேட்டர், 3 தான் கிரேட்டர். ஸோ அப்படிதான் இவங்க சொல்றாங்க. பாருங்க, this situations can be represented as shown in the picture on the right. To begin with, Raja had 1 more marble than Joy, but Joy got 3 more marbles than Raja today. We can see that Joy has 2 more marbles than Raja now. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்றப்போ which is smaller, 1022 smaller. அப்போ இந்த பிகர் நம்பரை ஸ்மாலர் நம்பர் பிளஸ் அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. விச் இஸ் ஸ்மாலர், 125 தான் ஸ்மாலர். அப்போ 125 அப்படியே ரைட் பண்ணிட்டு இதுவும் 125 கூட எவ்வளவு ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும், 3. அப்போ +1 1 1 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டு இப்போ கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படிதான் இவங்க கம்பேரிங் மேக் பண்ணிருக்காங்க வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் கால்குலேஷன். ஓகேவா, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் செனரியோ இருக்கு, விச் இஸ் கிரேட்டர். ஓகே, விச் இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 113 - 25, 112 - 24. ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க.
Imagine a situation, Raja had 113 marbles. So first Raja கிட்ட எத்தனை marbles இருக்கு? 113 marbles இருக்கு. And lost 25 of them. அதுல இருந்து எத்தனை தொலைச்சிட்டாங்க? 25 வந்து தொலைச்சிட்டாங்க. He has 113 minus 25. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, arithmetic expression கொடுத்துருக்காங்க. 113 minus 25. Next, Joy had 112 marbles and lost 24 today. So Joy கிட்ட 112 இருக்கு and 24 marbles வந்து தொலைச்சிட்டாங்க. அப்போ இவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி ரைட் பண்ணலாம்? 112 minus 24 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிட்டாங்க. Now, who has more marbles left with them? இப்போ யார்கிட்ட அதிகமான மார்பிள்ஸ் இருக்கு? Next, Raja had 1 marble more than Joy. இப்போ சேம் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட கம்பேர் பண்றப்போ யார்கிட்ட அதிகமா இருக்கு? ராஜா கிட்ட 1 நம்பர் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுதா? ஓகே, பட் he has also lost 1 marble more than Joy did. இப்போ 1 marble அதிகமாவும் இருக்கு and 1 marble அதிகமாவும் தொலைச்சிருக்காங்க. இப்போ செகண்ட் மார்பிள் கூட கம்பேர் பண்றப்போ இங்க 25 இங்க 24 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்றப்போ இவங்களது 1 வேல்யூ ஹையர், செகண்ட் நம்பர் தொலைச்சது பாத்தீங்கன்னா அதுவுமே ஹையர் தான். அப்போ அது பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதான் சொல்றாங்க, they have an equal number of marbles now. So ரெண்டுமே காம்பன்சேட் ஆயிடுச்சு. ஓகே, that is 113 minus 25 equal to 112 minus 24. ரெண்டுமே சேம் தான். ஓகே, இங்க பார்த்தாலும் இங்க 113. இப்போ இங்க 112 வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? 113 12 plus 1 ரைட் பண்ணிக்கலாமா? அண்ட் இங்க minus 25. இப்ப பாருங்க, பிளஸ் 1 minus 25 நம்மளுக்கு இன்டிஜர் அடிஷன் சப்ராக்ஷன் தெரியும் இல்லையா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன்ல இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணோம். அப்ப 112 minus 24 தானே? சோ சேம் தானே? சோ அதான் சொல்றாங்க. Next, use greater than or less than or equal in each of the following expressions to compare them. So இங்க ஒரு நம்மளுக்கு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல எது கிரேட்டர் எது ஸ்மால்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். ஓகே, கேன் யூ டூ இட் வித்தவுட் காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன்ஸ்? ஸோ கால்குலேஷன் காம்ப்ளிகேட்டடா இல்லாம நீங்க அப்படியே உங்களால பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் யுவர் திங்கிங் இன் ஈச் கேஸ். ஸோ உங்களோட திங்கிங் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நான் என்ன உங்களுக்கு வேர்டிங்ஸாக சொல்றேனோ அது அப்படியே நீங்க ஷார்ட்டா ஸ்டேட்மெண்ட்டாகவும் ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நவ் கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஒன், A1 பாருங்க, 245 plus 289 and இந்த சைடு வந்து 246 plus 285. ஸோ இங்க நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இந்த சைடும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் 2 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த சைடும் 2 டேர்ம்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் ஆஃப் த டேர்ம் வந்து சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, அப்போ செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 245 இருக்கா, இங்க 246 இருக்கு. அப்போ நான் இங்கேயும் 245 இதை மாத்திக்கிறேன். அப்போ 205 கூட how much we have to add to get 246? 1 அந்த பிளஸ் 1 வந்து நான் இந்த செகண்ட் டேர்ம்க்குள்ள வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 245 ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுல பேலன்ஸ் இருக்கிறது நான் செகண்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும்? 286 இது மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா, செகண்ட் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 289, அங்க செகண்ட் நம்பர் 286. அப்போ கம்பேரிங் 289 and comparing 286, which is greater? 289 தானே greater. அப்போ ஓவராலாவே நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் greater. ஓகே, now coming to the second one, இதே ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஈவன் செகண்ட் ஒன் கூட. இங்க 272 இருக்கு, இங்க 273. So comparing 272 and 273, நம்மளுக்கு 273 தானே greater. அப்போ 273 வந்து நம்ம 272 ரைட் பண்ணலாம். அப்போ 272 plus 1, அப்போ 273. இங்க minus 145 இருக்கு இல்லையா?
plus 1 no minus 145. How much? Plus 1 minus 145 integer. So இங்க 1 and minus 145 both have a different sign. Different sign na subtraction பண்ணுமா? அப்போ 145 minus 145 plus 1 பாத்தீங்கன்னா minus 144. அப்போ same result தானே வருது. 272 minus 144. இங்கேயும் 272 minus 144. அப்போ இது ரெண்டுமே இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே ஈக்குவல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் ஒன். சேம் ரூல். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி பண்ணமோ அதே தான். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 364. இங்க வந்து 363. ஃபர்ஸ்ட் நம்பர் கூட கம்பேர் பண்றப்போ which is smaller 363 தான். அப்போ 364 வந்து நம்ம 363 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் 1 வந்து செகண்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 587 இருக்கு. பிளஸ் 1 ஆட் பண்ணா 588. இப்போ இங்க 363, இங்கேயும் 363, செகண்ட் நம்பர் 588, இங்க 589. அப்போ which is greater? செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. 589 தானே கிரேட்டர். அப்போ பர்த்டே வந்து இந்த சைடு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, now moving on to the next one. நெக்ஸ்ட் ஒனுக்கு நம்மளுக்கு ஒர்க்கே கொடுக்கல. செகண்ட் நம்பர் சேமா இருக்கா? இதுவும் 245 245 சேமா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. 124, இங்க 129. which is greater? 129 தான் கிரேட்டர். நெக்ஸ்ட் even. இங்க 213 we have and here 214 we have. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லார்ஜர் நம்பரை ஸ்மாலர் நம்பரை ரைட் பண்ணலாம். அப்போ இங்க 213 ஓகே, 213 plus 1 minus 76. இப்போ இந்த plus 1 minus 76 we can write it as minus 75 ரைட் பண்ணிக்கலாம். இங்க 213 minus 77 இருக்கு. So first number same. minus 77 minus 75 which is greater in this? minus 75 தானே greater. அப்போ see நெகட்டிவ் சைன்ஸ் இருந்தா எது ஸ்மால் நம்பரோ அதுதான் ஆக்சுவலா கிரேட்டர். ஓகேவா? இப்போ 5 சாக்லேட்ஸ் இருக்கு. 5 சாக்லேட்ஸ்ல இருந்து 3 சாக்லேட்ஸ் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் வரும். 5 சாக்லேட்ஸ்ல நம்ம 4 சப்ராக்ட் பண்ணா 1 தான் கிடைக்கும். அப்போ மோர் வி சப்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ லெஸ். அப்போ 213ல இருந்து சப்ராக்டிங் மோர் 77 அதிகமா நம்ம சப்ராக்ட் பண்றோம். இங்க வந்து 75. அப்போ எது கம்மியா சப்ராக்ட் பண்றோமோ அதோட வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் கிரேட்டர். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். இவ்வளோதான் இந்த சம்ஸ் எல்லாமே. இப்போ நான் என்ன சொன்னேனோ அது ஷார்ட்டாகவே நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. சும்மா ஹிண்ட் மாதிரி நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிவிடுங்க ஈச் ஒன்க்கு. ஓகே, நவ் தட்ஸ் ஆல். 2.1 is over. In the next video, I'll continue with the section 2.2. Okay, thank you for watching and please do subscribe. Thank you children. Take care.